அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜுல்ஃபி கிச்சன். நான் ஜுல்ஃபியா. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா நார்த்தங்காய் காய்கறி மிக்சர் ஊறுகாய் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே நார்த்தங்காவை 4 நாளைக்கு முன்னாடியே வேக வச்சு சீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வினிகரும் உப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அடுத்து 7-8 பல் பூண்டு, ஒரு கேரட்டு, 4-5 கொத்தவரங்காவை நான் கட் பண்ணி தனியாக வேக வச்சு வடிகட்டி வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு நைட் ஃபுல்லாக அது நல்லா ஈரப்பதம் இல்லாமல் காய விடணும். அப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்சுருக்கிற நார்த்தங்காயோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்து நான் அந்த ஊறுகாவை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் ரெண்டையுமே சேர்த்து சூடேறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்க்க போகிறேன். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா 4-5 பல் பூண்டை இடித்து நான் அந்த தாளிப்பில் சேர்த்துக்க போகிறேன். இது நம்ம ஊறுகாய்க்கு நல்லா ஸ்மெல் கொடுக்கும். பூண்டை சேர்த்ததுமா 2 காம்பு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற மிக்சர் எல்லாத்தையும் அந்த எண்ணெயோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தத்தூள் சேர்க்கணும். இதுக்கு தனி வத்தத்தூள் தான் சேர்க்கணும். நான் வீட்டில் அரைச்ச தனி வத்தத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா காரமாக இருக்கும். அதனால் 5 ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நான் உப்பு சேர்த்துருந்தேன் இல்லையா, அது எனக்கு கம்மியாக இருக்குது, உப்பு காணாது. அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஊறுகாய்க்கு ஒரு பவுட்ரு ஆட் பண்ணணும். அது என்ன பவுட்ருனா 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கும், அது ஒரு 2 கட்டி சேர்த்து 3ஐயும் நல்லா வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே ஊறுகாய்க்கு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் பவுடரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் சேர்க்க போகிறேன். அந்த பவுடரை 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். நல்லா கிளறி விட்டுறணும். பவுடரை ஆட் பண்ண உடனேயே ஊறுகாய் நல்லா கட்டியாக வந்துடும். அதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பத்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அழகாக வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. அவ்வளோந்தான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இனி இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறமா தான் அதோட கசப்பு தன்மை மாறும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சில்வர் பாத்திரங்களில் ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. இதை நல்லா கிளறிட்டு இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ண போகிறேன். அவ்வளோந்தாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி பண்ணணுங்கிறது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எல்லா சமையலுமே நல்லா பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதை தண்ணி படாமல் வச்சுருக்கணும். அவ்வளோதாங்க, ஊறுகாய் நார்த்தங்காய் காய்கறி மிக்சர் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.